ஆண்டவரே தமிழ்நாட்டில் காணப்படுகிற இப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேடுகள், அருவருப்பின் பாவங்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் கேள்விப்படாத சம்பவங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கலாச்சார சீர்கேடுகள், அருவருப்பின் பாவங்கள் ஆண்டவரே, இழிவான இச்சைகள் ஆண்டவரே சொல்றாங்கப்பா. காலேஜ் பிள்ளைகளுடைய ஆண்டவரே டெஸ்ட் பண்ணி பார்த்தா 70% HIV பாசிட்டிவ் இருக்கிறாங்க. தம்பிமார்களை செக் பண்ணி பார்த்தா 70% HIV வியாதின்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே நாங்க எல்லாம் ஜெபிக்கிறோம். இந்தியாவை பரிசுத்தமாக்குங்க, எங்க வாலிபர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட அருவருப்பின் பாவங்கள், துரிகரத்தின் பாவங்கள் இந்த தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட அருவருப்புகள் மாறணும் அப்பா. அன்னோட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தோடு அருவருப்பின் பாவம் சமுத்திரி எட்டாதபடி ஜெபிக்கிறோம். அன்னோரே கிருபையாக இறங்குங்கப்பா. அன்னோரே தேசத்தை பரிசுத்தமாக்குங்க, எங்க தேசத்தை பரிசுத்தமாக்குங்க. அன்னோரே எங்க தேசத்தை பரிசுத்தமாக்குங்க, எங்க தேசத்தை பரிசுத்தமாக்குங்க, எங்க தலைமுறையை பரிசுத்தமாக்குங்க. இந்த கலாச்சார சீர்கேடுகள் மாறட்டும்ப்பா. அன்னோரே இந்த கலாச்சார சீர்கேடுகள் மாறட்டும். நாங்கள் எல்லாம் சமூகத்தில் வருகிறோம். இந்தியாவை பரிசுத்தப்படுத்துங்க. இந்தியாவை பரிசுத்தமாக்குங்க, அந்த தலைமுறையை பரிசுத்தமாக்குங்க. கர்த்தர் கண்ணோக்கமாக கிருபையாக வேண்டுமரே, இந்தியாவை பரிசுத்தமாக்குங்கப்பா. தமிழ்நாட்டை பரிசுத்தமாக்கு. அருவருப்பின் பாவ அருவருப்புகள், துணிகரங்கள் எல்லாம் மாறணும். அடுத்த தலைவர்கள் இன்னும் மோசமாக கூடாதே. நாட்டுவரே தேசத்தை பரிசுத்தமாக்கு, இந்தியாவை பரிசுத்தமாக்குங்க. அப்படி எவ்வளவு துக்கப்படும் படைத்த ஜனங்க இப்படி அருவருப்பை பார்க்க செய்யும்போது தெய்வம் எப்படிதான் மனஸ்தாபப்படுவார். நாட்டவர் எப்படிதான் அப்படி இறுதி அங்கடப்பா இருக்குது அண்ணோட சமூகத்தில். அப்படி இறுதி பார்த்து சொல்லுங்க அண்ணோட, அப்படி இறுதி கவனத்தை ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவோட பரிசுத்தம், தமிழ்நாட்டை பரிசுத்தமாக்குங்க. இப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேடுகள் மாறப்படணும். அன்றுவரே கலாச்சார சீர்கேடுகள் ஆவி, பரிசுத்த குலைக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக இப்போ அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்தங்களை கொண்டு வந்திருக்கிற, இச்சைகளை கொண்டு வந்திருக்கிற, பாவ உணர்வுகளை கொண்டு வந்திருக்கிற, காம இச்சைகளை கொண்டு வந்திருக்கிற, இச்சைகளை தூண்டுகிற ஆவி, இழிவான இச்சைகளை தூண்டுகிற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு வெளியேறு. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாநிலங்கள் மேல, ஒவ்வொரு பட்டணங்கள் மேல, ஒவ்வொரு கிராமங்கள் மேல தேவ கரம் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஜனங்கள் மேல ரத்தத்தின் வல்லமை பூசி ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தத்தை கொடுக்கிற அசுத்தங்களை தூண்டப்படுகிற பொல்லாத ஆவி வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கட்டப்படுவதாக. சிந்தையில் அசுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கட்டப்படட்டும். ஓ ரபால பூதரமா ஓ ரபா டூதரமாடா எனக்கு அதிகாரம் தருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரபோனா டடமனனனா ஓ ரபா டூரமலனனனா எல்லா அருவருப்பின் பாவங்கள் சுத்தரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்தரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே இது பாவங்களை சொல்லுகிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள இருதயம் பாதிக்கப்படட்டும். இது பாவங்கள் இருதயத்தில் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருதயங்களுக்குள்ள பாவ உணர்வு அடையட்டாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருதயங்களும் பக்கமே திருப்புகிறோம். எங்க தமிழ்நாட்டு பக்கமே திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜனங்களும் பக்கமே திரும்பிக்கிறோம். இருதயங்கள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், வாழ்க்கையில் மாறட்டும். அருவருப்பான எல்லா கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓட்டமென ஜெபிக்கிறோம். ஓ ராலா டூதலமானனா அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே
முடியாது. நீங்க சொல்லி செபிக்க எல்லா மாநிலங்கள் மேல, எல்லா பட்டணங்கள் மேல அக்கினி நாவுகள் இறங்கிக்கொண்டே இருக்குது. ஓ பாவ அருவருப்பின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பன்றிகளை போல ஓ தேசங்களில் வந்திருக்கிற பொல்லாத கொடிய ஆவிகள் இதோ தேசத்தில் அங்கு இங்கு இருக்கிற பார்க்கிறேன். சென்னை பகுதியில் பார்க்கிறேன். குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் பன்றிகளை போல சேர்த்துக்குள்ள படுத்து கிடப்பதை போல ஒரு சில ஆவிகள் தேசத்துல படுத்து கிடக்குது. துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால அருவருப்பை கொண்டு வருகிற ஆவி, ஓ ராணா ரமணா, குடும்பங்களை கெடுக்கிற ஆவி, குடும்பங்களை சிரிக்கப்படுகிற ஆவி, தேவன் உண்டாக்குற குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்போது கட்டுண்டுவதாக, இப்போது கட்டுண்டுவதாக, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குடும்பத்துக்கும் விரோதமா எழும்புகிற அருவருப்பின் ஆவிகள் கட்டப்படட்டும். இப்பொழுது கட்டட்டும். நாங்கள் கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை கட்டப்படட்டும். இப்படி எல்லாம் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் உங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எல்லாம் யாரெல்லாம் வாழ்றாங்களோ, யாரெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுங்கள, எங்க நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு அதை ஜோம் பண்ணுங்க. கைகளை வைத்து ஜோம் பண்ணுங்க. எந்த கிராமத்தை உங்களுக்கு காமிக்கிறாரோ, எந்த பட்டணத்தை காமிக்கிறாரோ, இந்தியாவில் எந்த பகுதியை காமிக்கிறாரோ, கைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. பேர் சொல்லி ஜோம் பண்ணுங்க. எனக்கு சென்னை சொல்றாரு, உங்களுக்கு திருப்பூர் சொல்றாரு சொல்லி ஜோம் பண்ணுங்க. எந்த பகுதியில் பெறப்பட்ட அருவருப்பின் பாவம் கொடிதா இருக்குதோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு அந்த பாவனை கணக்கிற இந்த அருவருப்பின் இச்சைகளை தூண்டுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்ற, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக கட்டுகிறோம். ஆண்டவரே எல்லா பிசாசின் வல்லமைகளை முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயமெடுக்கிறோம். இந்த ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் குழந்தைகளுக்கு அச்சம் பண்ண போறோம். எல்லா பிள்ளைகள் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வரும்படியாக எங்க பார்த்தாலும் உயிர் சேரும், எங்க பார்த்தாலும் உயிர் சேரும். 10 வருஷம் பிள்ளை இல்லாம 10 வருஷம் அந்த பிறந்தது. அந்த பிள்ளை விளையாடுறத அவங்க அப்பா பார்க்கல. பின்னாடி ஃபேக்டரிக்கு வரும்போது அந்த பிள்ளை மேலே ஏற்றிட்டாரு. 10 வருஷம் பிள்ளை இல்லாத ஒரு தகப்பன தான் கையில் அந்த பிள்ளை மறிச்சு போனது பார்த்தோன்னே ஒரு தோல் எடுத்து கொண்டு அழுகிற பார்க்க முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சு ஒரு குழந்தை கொண்டு வர்றாங்க. ஒரு போலீஸ் நிறுத்தி அந்த வண்டி தள்ளி விட்டுட்டாரு. அந்த குழந்தை இறந்து போச்சு. இது மாதிரி 100 கணக்கான குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எங்கு பார்த்தாலும் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தையிலிருந்து 15 வயசு பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாத போல இருக்கு. கைகளை வேண்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே குழந்தை பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். ஒரு பக்கம் பெண் பிள்ளைகள் பாலியா பாவத்துக்குள்ள ஆண்டவரே சூறையாடப்படுறாங்கப்பா. இன்னொரு பக்கம் ஆண்டவரே வாலில் தம்பிமாருங்க இன்னும் ஆண்டவரே குடி போதையில், அசுத்த பழக்கங்கள்ல, கஞ்சாவில், போதை ஊசிக்கு அடிமையாகிறாங்கப்பா. எங்க தேசத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா அருவருப்பின் பாவங்கள் எல்லாம் கட்டப்படட்டும். அதே வேளை குழந்தைகள் மேல ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக, சிறு பிள்ளைகள் மேல் பாதுகாப்பு உண்டாகும்படியாக